வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். திங்கட்கிழமை முதல்வர் ஸ்டாலின் இந்திய தேர்தல் ஆணையத்தை தேர்தல் மோசடி இயந்திரமாக பாஜக மாற்றியதாக குற்றம் சாட்டினார். மேலும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் முழுமையான இயந்திரம் படிக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று கோரினார். எக்ஸில் ஒரு பதிவில், பெங்களூருவின் மகாதேவபுராவில் நடந்த சம்பவம் நிர்வாக குறைபாடு அல்ல, மாறாக மக்களின் ஆணையை திருடுவதற்கான கணக்கிடப்பட்ட சதி என்று ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வழங்கிய வாக்கு திருட்டு ஆதாரம் மோசடியின் அளவை வெளிப்படுத்தியதாக அவர் கூறினார். இந்திய தொகுதியின் எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து தேர்தல் ஆணையத்திற்கு பேரணியாகச் சென்றபோது அவர்கள் கைது செய்யப்பட்டனர். அரசியல் ரீதியாக நோக்கம் கொண்ட வாக்காளர் நீக்கங்களை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று ஸ்டாலின் வலியுறுத்தினார். மேலும் ஜனநாயகத்தை சீர்குலைத்ததாக கூறப்படுவது குறித்து சுயாதீன விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். இந்த போராட்டத்தில் திமுக உறுதியாக நிற்கும் என்றும், பாஜக பகலில் இந்தியாவின் ஜனநாயகத்தை கொள்ளையடிக்கும் போது அமைதியாக பார்க்காது என்றும் அவர் உறுதியளித்தார். தமிழ்நாட்டில் இந்திய தொகுதி எம்பிக்கள் வாக்கு திருட்டு எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தி பேரணியில் இணைந்தனர். இந்த விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முடியாது என்று கூறிய திமுக எம்பி திருச்சி சிவா, எதிர்க்கட்சி எம்பிக்கள் வேண்டுமென்றே நடவடிக்கைகளை சீர்குலைப்பதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை நிராகரித்தார். நீதிக்காகவும் ஜனநாயகத்தை நிலைநிறுத்தவும் அவர்கள் போராடுகிறார்கள் என்று அவர் வலியுறுத்தினார். தலைமை தேர்தல் ஆணையரை சந்திக்க தூதுக்குழுவுக்கு ஏன் மறுக்கப்பட்டது என்று கேள்வி எழுப்பிய சிவா, ஒரு அரசியலமைப்பு அமைப்பாக தேர்தல் ஆணையம் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை உறுதி செய்ய வேண்டும் என்றார். புதுக்கோட்டையில் பேசிய கனிமங்கள் மற்றும் இயற்கை வள அமைச்சர் எஸ் ரகுபதி, தமிழ்நாட்டின் வாக்காளர் பட்டியலில் இருந்து போலி வாக்காளர்களை நீக்குவதில் திமுக விழிப்புடன் இருப்பதாகவும், தேவைப்பட்டால் இந்த விஷயத்தை உச்ச நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்வதாகவும் கூறினார். ஒவ்வொரு வார்டிலும் உள்ள ஒவ்வொரு வாக்காளரையும் கட்சி அறிந்திருப்பதாகவும், இதனால் போலி உள்ளீடுகளை செருகுவது கடினம் என்றும் அவர் வலியுறுத்தினார். வாக்காளர் பட்டியல் முறைகேடுகள் தொடர்பாக பீகாரில் உச்ச நீதிமன்றத்தில் நடந்து வரும் வழக்கை மேற்கோள் காட்டி, திருத்தச் செயல்பாட்டின் போது காணப்படும் ஏதேனும் முரண்பாடுகள், மோசடி வாக்காளர்கள் எஞ்சியிருப்பதை உறுதி செய்வதற்காக தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் ரகுபதி கூறினார். ராகுல் காந்தி மற்றும் பிற எதிர்க்கட்சி எம்பிக்கள் டெல்லியில் தேர்தல் ஆணைய அலுவலகத்திற்கு பேரணி நடத்தியபோது கைது செய்யப்பட்டதற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் கண்டனம் தெரிவித்தார். கடந்த ஆண்டு டிசம்பரில் அனைவருக்கும் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவின் போது வாக்காளர் பட்டியல் முறைகேடுகள் குறித்து எச்சரித்ததை அவர் ஒரு அறிக்கையில் நினைவு கூர்ந்தார். பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த அறிக்கைகளுக்கு பிறகு தேர்தல்கள் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி கவலைகளை எழுப்பிய முதல் தமிழக கட்சி டிவிகை என்று அவர் குறிப்பிட்டார். இதற்கிடையில் தலைவர் கே. செல்வபெருந்தகை தலைமையிலான தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இந்திய தொகுதித் தலைவர்களின் கைதுக்கு கண்டனம் தெரிவித்து சென்னையில் ஒரு போராட்டத்தை நடத்தியது. காங்கிரஸ் தொண்டர்கள் சத்தியமூர்த்தி பவனில் இருந்து அண்ணா சாலை நோக்கி பேரணி சென்றனர். ஆனால் ஜெனரல் பேட்டர் சாலையில் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். போராட்டக்காரர்கள் மறியலில் ஈடுபட்டனர், போக்குவரத்தை தடுத்தனர். மேலும் சிலர் பிரதமர் நரேந்திர மோடியின் உருவப்பொம்மையை எரித்தனர். போலீசார் போராட்டக்காரர்களை கைது செய்து திரிப்ளிகேனில் உள்ள ஒரு சமூக கூடத்தில் தடுத்து நிறுத்தினர். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.